அதான் குர்ஆன்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு வேதம் என்று நாங்கள் கருதுகிறோம். பொதுவாக வேதத்துக்கு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. சாதா புஸ்தகம் வேற, வேதம் வேற. சாதா புஸ்தகத்தை எப்படி வேணாலும் வச்சிருப்பாங்க, யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. வேதம்னு சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதை நீ தொடலாம், நீ தொடக்கூடாது, இந்த கேட்டகிரியில் உள்ள ஆள் தான் அதை எடுக்கணும், இந்த கேட்டகிரியில் உள்ள ஆளுக்கு எடுக்கக்கூடாதுன்னா வேதத்துக்கு பல இலக்கணத்தை வேற வேற மார்க்கங்கள்ல வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் குர்ஆன்ங்கிற வேதம் இருக்குல்ல, அந்த வேதத்துக்கு இந்த இலக்கணமே கிடையாது. அது புனிதம் தான். புனிதமா இருந்தாலும் எல்லாரும் படிங்கள். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, ஹுதன் லின்னாஸ், மனித குலத்திற்கு இது நேர்வழி காட்டும், முஸ்லிமுக்கு நேர்வழி காட்டும். இல்ல, குர்ஆனிலே வசனம் இருக்கிறது, ஹுதன் லின்னாஸ், நாஸ்னா மனிதர்கள், மனிதர்களுக்கு இது நேர்வழி காட்டும். அப்படித்தான் குர்ஆன் குர்ஆனை பற்றி சொல்லுகிறது. நேர்வழி காட்டும்னா என்ன அர்த்தம்? படிச்சாதான் நேர்வழி காட்டும், தொடாதான் எப்படி நேர்வழி காட்டும்? இது நேர்வழி காட்டும்னா அது உங்கள்கிட்ட நான் தரணும், நீங்க படிக்கணும், படிச்சு வாசிச்சால் அதில் உள்ள செய்தி உங்க உள்ளத்துல இறங்கினால் நேர்வழி காட்டும். அதான் அதுக்கு அர்த்தம். இப்ப குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இது மற்ற வேதங்களை போல அல்ல, எல்லாரும் படிங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் நாத்தி 50 பேர் படிங்க, சிந்திங்க, அதுல ஒரு சரியான உங்களுக்கு பட்டா நீங்க ஏத்துக்கிட்டு போங்க, அல்லது அதுல கேள்வி இருந்தா கேள்வியை கேளுங்க என்று திறந்த புத்தகமாக குர்ஆனை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அதனால முஸ்லீம் அல்லாதவங்க படிக்க கூடாது என்று ஒரு முஸ்லீமே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். நீங்க எல்லாம் படிக்க கூடாது, உங்களுக்கு எல்லாம் தரமாட்டோம், இது விளங்காம சொல்லியிருக்கிறார். முகமது நபி அவர்கள் அவங்க ஒரு ராஜா ஆயிட்டாங்கன்னு சொன்னால, ஏற்கனவே சக்கரவர்த்தி ஆயிட்டாங்க. சுற்று வட்டாரத்தில் பல மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அந்த மன்னர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தி ஒரு மடல் எழுதி கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி நான் முகமது இறைவனுடைய தூதர், எனக்கு இறைவன் வேதம் வந்திருக்கிறது, ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு போதனையை போட்டு அதுல குர்ஆன் வசனத்தை எல்லாம் எழுதி அனுப்புவாங்க. குர்ஆன் வசனம் எல்லாம் அதுல இருக்கும். அதைத்தான் கொண்டு போய் மன்னர் கையில கொடுப்பாங்க. அவர் முஸ்லீம் அல்லாத மன்னர் தான். ஹெர்குலிஸ் மன்னருக்கு அழைப்பு கொடுத்தார் முகமது நபி. நீங்க ஹெர்குலிஸ் மன்னரை பத்தி படிச்சிருக்கீங்கல்ல, அவர் முகமது நபி காலத்தில் வாழ்ந்தவர். அந்த ஹெர்குலிஸ் மன்னருக்கெல்லாம் அழைப்பு அனுப்புனாங்க. அந்த அழைப்பில் குர்ஆன் வசனம் இருந்தது. அப்ப குர்ஆன் வசனத்தை அவர் படிப்பார் என்பதற்காகத்தான் அதை எழுதி அவருக்கு அனுப்பிவிட்டார்கள். அதனால முஸ்லீம் தான் படிக்கணும், முஸ்லீம் அல்லாதவன் படிக்கணுங்கிற சட்டம் குர்ஆனுக்கு கிடைக்காது. எல்லாரும் படிங்க.